இந்த சம்பவம் நடைபெற்று கடந்த 2 தினங்களில் இந்த சம்பவத்திற்கு காரணமான மாணவர்கள் இதுவரையிலும் ஏறக்குறைய 8 அல்லது 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது. 10 பேருங்களா? 10 பேர். இதில் இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற குரலும் விழுகிறது. கோவை மாவட்டம் தமிழகத்திலேயே தொழில் நகரம் மட்டுமல்ல, கல்விக்கும் இது ஒரு முக்கிய ஸ்தலமாக, கல்வியினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய நகரம் கோவை மாநகரம். இன்னும் சொல்ல போனால் ஒரு காஸ்மாபாலிட்டன், அதாவது ஒரு குறிப்பிட்ட மதம் அல்லது குறிப்பிட்ட சாதி அல்லது குறிப்பிட்ட மொழி என்று இல்லாமல் பல்வேறு சமுதாய மக்களும் இங்கே அமைதியாக வாழ்ந்து வந்த பகுதி கோவை மாவட்டம். இங்கே வன்முறைகள் என்பது மிக 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 குறைவானது. அதாவது 1980கள் 90களில் தென் மாவட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சாதி ரீதியான மோதல்கள், அதே போல பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்ற போது கூட அமைதியாக இருந்த பகுதி கோவை மாவட்டம். பொதுவாக அதன் காரணமாகவே இங்க இருக்கக்கூடிய சீதோசன நிலை, அதே போல வேலை வாய்ப்புகள், எண்ணற்ற கல்வி நிலையங்கள் என்ற காரணத்திற்காக அரசு வேலைக்கு வாய்ப்புக்கு வரக்கூடியவர்கள் கூட கோவைக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு மாற்றலாகி போவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். எனவே இது ஒரு சரணாலயம் போல அனைவருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது, கல்வி வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு பல சமூக மக்களுடைய ஒரு குடியிருப்பு பகுதியாக இந்த கோவை விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அண்மை காலமாக கோவை மாநகரத்தில், கோவை பகுதியில், கோவை மாவட்டத்தில் பல சம்பவங்கள், கோவை பகுதியே கேள்விப்படாத சம்பவங்கள். 2026 மே மாதத்தில் கூட சூலூரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டார். அவர்கள் கடந்த ஒரு 10-15 தினங்களுக்குள்ளாகவே பல்வேறு கொலை சம்பவங்கள் நடந்து கோவையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அளவுக்கு கோவை இப்பொழுது ஒரு பதட்டமான பகுதியாக மாற்றப்படுகிறது. அது மெல்ல மெல்ல விரிவடைந்து இப்பொழுது கல்லூரிகளுக்கும் சென்று கல்லூரியில் மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு, மாணவர்களுக்கிடையே மோதல் என்பது வரலாற்று ரீதியாக சிறு சிறு மோதல்களாக வரும், அது கைகலப்பாக வரும், அதோடு முடிந்துவிடும். ஆனால் இப்படி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் போயிருக்கிறது என்று சொன்னால் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருப்பதை கண்கூட தெரிகிறது. அது முக்கியமாக நாங்கள் கருதக்கூடியது, பொதுவில சமூகத்தில் இருக்கக்கூடிய கருதக்கூடியது, கல்லூரிகளில் அண்மை காலமாக, அது 3 மாதம் என்று சொல்லவில்லை, 6 மாதம், கடந்த பல வருடங்களாகவே பல கல்லூரிகள் போதை வஸ்துக்களுடைய புகலிடமாக இருக்கின்றன. அதை கட்டுப்படுத்த தவறுவதுதான் இதுபோன்று மாணவரிடத்தில் போட்டிகள், பொறாமைகள், மோதலுக்கு வழிவகுத்து விடுகிறது. இந்த புறநகர் பொறியியல் கல்லூரியில் நடந்த சம்பவம் கூட 2-3 விதமான கருத்துக்கள் வருகின்றன. அது முழு உண்மைத்தன்மை என்பதை காவல்துறை மட்டும் விசாரித்தால் போதாது. என்னுடைய உண்மைத்தன்மை முழுமையாக இனிமேல் தமிழகத்தில் ஒரு கல்லூரியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுத்திட வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, அது அமர்வு நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தால்தான் ஒரு முழுமையான அந்த உண்மையை கொண்டு வர முடியும். இருந்தாலும் கூட நமக்கு கிடைத்த தவறினுடைய அடிப்படையில் 2 விதமான கருத்துக்கள் வருகின்றன. ஒன்று, 2 கோஷ்டி பூசர்கள் என்று ஒன்று சொல்லுகிறது. இன்னொரு தகவல், அங்கு பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்த கல்லூரியில் பயில்கிறார்கள். அவர்களெல்லாம்
விடுமுறைக்கு சென்று வருகின்ற பொழுது கிலோ கணக்கிலே கஞ்சாக்களை கொண்டு வருகிறார்கள், அங்கு விற்பனை செய்கிறார்கள் என்ற தகவல் எல்லாம் கொடுக்கின்றன. இது இன்று நேற்றல்ல, இது தொடர்ந்து பல கல்லூரிகளில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு பரவுகிறது. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற பொழுது, இதெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது, கல்லூரி நிர்வாகங்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அதை அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது கூட இந்த கல்லூரியில அந்த மாணவன், இப்பொழுது இறந்திருக்கக்கூடிய மாணவன் கடந்த ஜூலை மாதம் 21 விடுதியில பிரச்சனை செய்து வார்டனை தாக்கி அதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஒரு வாரத்தில் எப்படி மீண்டும் மாணவன் எடுக்கிறது? எது காரணத்துக்காக எடுக்கணும்? அப்போ ஒரு மாணவன் வார்டன் அடிக்கிறார், அதனால ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உணவே சாப்பிட முடியாம ஹாஸ்டலே மூடுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற போது 2 குரூப் மோதிக்கிறாங்க போது அவரோட சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட வேண்டியதானே? ஒரு சிலருக்காக என்டையர் ஒட்டுமொத்தமான கல்லூரி பாதிக்கப்படுவதோ இன்னைக்கு என்ன இப்ப கோவை மாவட்டமே ஒரு பதட்டத்துக்கு வந்திருக்குது. அதனால அந்த கல்லூரியில் இருக்க கல்லூரிகள், இது போன்ற கல்லூரி நிர்வாகங்களும் கூட இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மென்மையான போக்குகளை கடைபிடிக்கூடாது. கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், பெற்றோர்களை கூப்பிடலாம், ஆசிரியர் வைக்கலாம், ஒரு கமிட்டி போடலாம், ஒரு கவுன்சிலிங் பண்ணலாம். ஆனால் ஹேபிச்சுவல் பண்றாங்க, ட்ரக் அபியூஸ் பண்றாங்க அல்லது போதைப் பொருட்கள் தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்தால் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் கடந்த 2-3 நாட்களாக தேடிய ஆதாரத்தில் போதை ஒரு மிக முக்கியமான பங்காற்றி இருக்குது அப்படின்னு தெரியும். அது குறித்து காவல்துறை உண்மையை சொல்லணும். அவங்க சொல்லுவாங்களா இல்லைங்க தெரியாது. அதுக்காகத்தான் நான் நீதி விசாரணை வேண்டுங்கிறேன். இதுல இதுக்கு இனிமேலும் ஏற்கனவே இந்த பள்ளிகளில் சாதி பிரச்சனைகள் வந்தப்போ சந்துரு, ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அதுக்கு பிறகு அதை அமலாக்க முடியாம போயிருக்கு. அதனால பள்ளி கல்லூரிகள்ல கல்லூரியெல்லாம் இப்பொழுது மிக முக்கியமான உயர்கல்வி படிக்க வராங்க. அரசு பல விதங்களில் தனியார் கல்லூரிகள் பயின்றாலும் கூட அரசு பிசி எஸ்சிக்கெல்லாம் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதனால அரசனுடைய உதவி இல்லாமல் அவர்கள் தனியார் கல்லூரியில் படிக்கிறார்கள் சொல்ல முடியாது. எனவே நல்ல படித்து அவர்கள் நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக இப்பொழுது ஒரு மாணவன் அமுதன் உயிரிழந்து விட்டார். அதனால அவருக்கு என்ன லாபம்? இன்னைக்கு அவருடைய குடும்பம் அனாதையாகிடுச்சு. அதே போல 20க்கும் மேற்பட்டவர்கள் மேல 10 பேர் கைதாகிறாங்க திருநாட்டூர்ல. இன்னும் 10 பேர் கைதாகலாம், 15 பேர் இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க இந்த வழக்கில் விடுதலை பெறவில்லும் அவங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை தண்டிக்கப்பட்டால் அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனவே இந்த கல்லூரியில எல்லாம் பல பேர் இந்த சினிமா பாடத்துக்காக கூட்டிட்டு நடத்துறாங்களே, அவங்க எல்லாம் இந்த கருத்து இந்த மது போதை குடிக்கத்தான் பழக்கிறாங்களா? எதுக்காக இந்த கல்லூரிகள் எல்லாம் நடிகர்களையும் நடிகளையும் கூட்டு விளம்பரம் பண்ணணும்? அவர்கிட்ட இருந்து இந்த மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? அப்ப கல்லூரியில இப்ப அண்மை காலமாக கூட போதை எதிர்த்து எல்லாமே பிரச்சாரம் செய்யறாங்களே, அப்ப அந்த பிரச்சாரத்துடைய எஃபெக்ட் என்ன? எனவே அதனால இப்ப அரசு செய்யக்கூடிய இந்த மது போதைக்கு எதிரான பிரச்சாரங்கள் இளைஞரிடத்தில் போகாம போனதுக்கு காரணம் என்ன? அப்ப எந்த இடத்துல ஒரு கேப், ஒரு இடைவெளி இருக்கிறது. அவ்வளவு பிரச்சாரம் செய்து கூட மாணவர்கள் போதை உபயோகிப்பது மட்டுமல்ல, அதனால் மோதிக்கொண்டு உயிரிழப்பை பத்தி கூட கவலைப்படாமல் போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை அழிந்து போனாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு ஒரு வன்மம் எப்படி இளைஞர்கள் மத்தியிலே உருவாகிறது. எனவே பொலிட்டிக்கல் இது வெறும் ஒரு வழக்காக மட்டும் இந்த அரசை கருதி விடக்கூடாது. வெறும் ஒரு மர்டர் மாணவர்கள் என்று இந்த ஒரு பார்க்கக்கூடாது. இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் தமிழகத்தில் எந்த கல்லூரி அல்லது பள்ளி வளாகங்கள் அல்லது எந்த இடத்திலேயும் பொது இடத்துல இந்த மது கஞ்சாவோ பிற போதை பொருட்களோ பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு இருக்கும். வெறும் ரீல்ஸ், அதாவது அரசுல அவங்க அமைச்சர்களை வச்சு சட்டமன்ற உறுப்பினர் வச்சு ஓடி அல்லது ஆடி பாடி ரீல்ஸ் போட்டெல்லாம் இது போகாதுங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையை இன்று இருக்கக்கூடிய அரசு எடுக்க வேண்டும். அதுக்கு முன்னுதாரணமாக
இப்பொழுது வந்து இந்த பிரச்சனை வந்து சட்டமன்றத்தில் மிக முக்கியமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதை வந்து ரைஸ் பண்ண போது பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து பதில் சொல்றார். அது அப்சல்யூட்லி ராங். நான் வந்து 96 2001 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினர், அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். இதுபோன்று அதே போல 2011-16 வரையிலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். இதுபோன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், சிறு பிரச்சனை பெருசாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் தான் அதுக்கு வந்து பதில் சொல்வாரே தவிர சாதாரண அமைச்சர்களை விட்டு அலட்சிய போக்கோடு பதில் சொல்ல மாட்டார். இந்த விஷயம் வந்தோன்னு அடுத்த நாளே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து இதுக்கு வந்து காவல்துறை பதிலை பெற்று உடனடியாக வந்து நான் இது முற்றுப்புள்ளி வைப்பேன், இனிமேல் வந்து மதுவை போதை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன், மாநிலத்தில் மோதல் விடாமல் தடுப்பேன், அதற்கு உண்டான காரணத்தை கண்டறிவேன் என்று பதில் சொல்ல மௌனம் காத்தா என்ன நியாயம் இது? முதலுடைய மௌனமே இது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கு வந்து ஏதுவாக அமைஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு வருது. அதனால முதல்வர் விஜய் அவர்கள் திங்கட்கிழமை பதில் சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. அது வந்து அவர் சொல்றாரா இல்ல வேற ஒரு ஸ்டெப்னி அமைச்சர் சொல்ல போறாரா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பொது அமைதி இந்த மதுவாலும் போதையாலும் கெடுகிறது. வெறும் போதையை மட்டுமே வந்து தடுத்து விட முடியாது, மதுவையும் ஒழித்தால்தான் போதை ஒழிவு. ரெண்டும் வந்து இரட்டை சகோதரர்கள். ரெண்டும் எப்படி தண்டவாளத்தில் வந்து ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடாதோ அதே போல இந்த போதை ஒழிக்கணும்னா மது ஒழிக்கணும், மதுவும் போதையும் இரண்டரை கலந்துதான் போயிடுச்சு. அதனால வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து மதுவை ஒழிக்கணும்னு கடந்த 10 வருஷமா மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திட்டு வர்றோம், மாநாடு நடத்துறோம், எல்லா இடத்துலையும் சொல்றோம். அதனால இந்த போதை ஒழிக்கின்ற போதே வந்து இதை வச்சு இப்பொழுது வந்து மதுவை வந்து விற்று மீண்டும் 55,000 60,000 கோடிக்கு முயற்சி செய்யாம கல்லூரி, அதாவது இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து எதிர்காலத்தை வந்து கட்டியமைக்கக்கூடிய கல்வி பயிர்கின்ற அந்த காலகட்டத்திலேயே இதுபோல வன்மங்களை வைத்து மோதிக்கொள்ளக்கூடிய போக்குகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஏதுவாக இங்க வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாகும். கல்லூரி நிர்வாகங்களே அந்த மாதிரி விஷயங்கள் தான் கையில் எழுதுறாங்க. நீங்க சொன்னதுதான் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வந்து பேராசிரியர்களை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆட்களை கூப்பிடுறதே இல்லைங்க, ஆட்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ நடிகர்களை தாண்டி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்கல்ல, மாடலிங் பண்றவங்க, அது போல சும்மா பேசிட்டு இருக்கிறவங்க, இன்ஃபுளுசர்களை மட்டும் தான் கூப்பிடுறாங்க. கல்லூரி நிர்வாகங்களே அதிக வியூஸ்ல யாரு பாக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறுவனங்களே எடுக்கிறாங்க. வேலியே பயிர மேல்ங்கிற போற கமர்ஷியல். நமக்கு வந்து 500 மாணவர்கள் இருந்தா குறைவா லாபம் வருது. அதே 5000 மாணவர்களை கொண்டு வரதுக்கு தான் அவங்க வந்து பாக்குறாங்களே தவிர குவாலிட்டியான 5000 மாணவர்கள் 500 மாணவர்கள் இருந்தா போதும் நினைக்கிறது இல்ல. 2000 மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க, 5000 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பெரும் பேசுவதற்காக இந்த கல்லூரிகளை பெருசா காட்டிக் கொள்வதற்காக வந்து செய்யக்கூடிய அவர்தான் வேலிய பயிர். அவர்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய கல்விக்கூடங்களாக மாற்றுவதற்காக நிறைய ஸ்கில் நல்ல திறமைசாலிகளை உருவாக்குவதற்கு பதிலாக இது போன்று மாணவர்களை வந்து உருவாக்குனா இந்த சமூகம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? ஆனா கல்லூரி இது போன்ற கல்லூரி நிர்வாகங்களும் இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளணும். அவங்க நடவடிக்கை தயங்குறாங்க. இது வந்து அவங்களுடைய கல்லூரி பிரச்சனையாது. இப்போ எங்கேயோ படிக்கிற கள்ளக்குறிச்சிக்கிறவ இறந்து போனா வேற எங்கேயும் அந்த பையன் 20 பேர் வந்து கேஸ் பண்ணிட்டாங்க. இது ஒட்டுமொத்த சமூகத்தில் பிரச்சனை ஆகி போச்சுல்ல. யாருடைய குழந்தை என்ன, இறந்தா என்ன, வழக்கு வந்தா ரெண்டும் ஒண்ணு தானே. அவனும் இறந்து போனதுதான் கருத்தான 20 வருஷம், அவன் 5 வருஷம் 10 வருஷம் இந்த வழக்கு நடந்து எப்ப வெளியே வருது, அவன் எப்ப என்ன வாழ்க்கை அமைக்கிறது, குற்றவாளி ஆக்கிடுவாங்கல்ல. சோ அதனால வந்து கல்லூரி நிர்வாகங்களும் வந்து பொறுப்புடன் நடந்துக்கணும். தங்களுக்கு வந்து காசு பார்க்கறதா நோக்கம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் கட்டுப்பாடுகள் வந்து முதல் டிசிப்ளின் மீறினா தூக்கி வெளியே போடும். நீங்க 500 பேர் ஹாஸ்டல் இருக்கிறாங்க, 2000 பேர் ஹாஸ்டல் இருக்கிறாங்க, இத்தனை கோடி வருமானம் வருது. வருமானத்தை விட்டு கல்விக்கூடங்களை வந்து கமர்ஷியல் ஆக்குனீங்கன்னா அப்புறம் எப்படி ஒழுக்கம் வரும், நல்ல சமுதாயத்தை எப்படி உருவாக்க முடியும்? இப்போ மாணவன் அமுதன் மரணத்தை பொறுத்தளவு போதைப் பொருள் பழக்கம் இந்த கொலைக்கு காரணம் அல்லங்கிறத போலீஸ் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம அவருடைய மரணத்தில் வந்து பிரேத பரிசோதனையில கூட அவருடைய உடலிலோ ரத்தத்திலோ எந்த இடத்துல எங்கேயுமே வந்து போதை கலக்கப்படவில்லை. இது முழுக்க முழுக்க போதை இல்லாத மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நடந்த ஒரு கொலை அப்படிங்கறது காவல்துறை தரப்புல ஆதாரத்தோட தெளிவா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப சார் இந்த கொலைக்கு போதை வந்து நம்ம தடுக்கணும்ன்றதுல மாற்றுக்கிறது இல்ல.
ஆனா இந்த கொலைக்கு இந்த போதை தான் காரணம் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு நம்ம நீங்க சொன்ன 2-3 விதமான கருத்து. ட்ரிகர் பாயிண்ட், அந்த அமுதனுக்கும் தீபக் என்ற குருக்கும் எதுல பிரச்சனை வருதுங்கிறது நீ சொல்லணும்ல. வாட் இஸ் தி ஆரிஜின், ஹூ ட்ரிகர்ட், வாட் ட்ரிகர்ட், அது சொல்லுங்க. அதாவது காவல்துறை சொல்ற விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் 2 பேரை வந்து தீபக் டீம் அடிக்கிறாங்க. அதை வந்து அமுதன் டீம் தீபக் டீம் அட்டாக் பண்றாங்க. அதுக்காக தீபக் டீம் மறுபடியும் அமுதன் டீம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஷன் கேஸும் போட்டுருக்காங்க சார். செல்போன் சார் இல்ல அதாங்க சார் நீங்க சொல்ற 21ஆம் தேதி நடவடிக்கை நடக்குது. நடந்தது கல்லூரியில் நடந்தது. இல்ல மீண்டும் அவங்களை மீண்டும் அதாவது நான் சொல்றேன், நீங்க வந்து இதுதான் காவல்துறை வந்து தப்பு பண்றாங்க. அப்ப அங்க வந்து கஞ்சா பழக்கமே கிடையாது அந்த கல்லூரியில. அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா? ஏன் வந்து தவற வந்து டிஃபெண்ட் பண்றாங்க? ஏன் வலிசு வந்து அவங்க டிஃபென்ஸ் பண்ணணும்? நீங்க அதுக்கு தான் சொல்றேன், நீங்க அதுக்கு தான் வந்து காவல்துறையால் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆச்சா, நீங்க அதனாலதான் வந்து நியூட்ரலா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு இருந்து விசாரணை செய்தால்தான் உண்மை நிலவரங்கள் முடியும். அவங்க மதர் சொல்றாங்க, அதே நான் அப்படி எடுத்து சொல்ல. ஆனால் கோவை மாவட்டத்திலோ அல்லது தமிழ்நாட்டிலோ கல்லூரிகளில் போதை பழக்க வழக்கங்கள் இல்லவே இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் போதையை வந்து நம்ம தடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. போதை வந்து கொடூரமானதை தடுக்கணும். ஆனா இந்த கொலையை பொறுத்தளவு போதை பொருள் தொடர்பான கொலை சரி, எதுனால 2 பேருக்குள்ள மோதல் வந்தது? தொடர்பில்லைன்னு தெளிவுபடுத்துறாங்க. இப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த கொலைக்கு வந்து போதை தான் காரணம்னு நம்ம ஒரு தகவல் பேசுறப்ப, நம்ம பிரஷர் கொடுக்கிறப்ப, அந்த இறந்த மாணவன் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கறதே நம்ம கருத்துல எடுத்துக்கணும் இல்லையா? யார் சொல்றாங்க? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அவங்க சொல்றது யாரு? அவங்களுடைய மதர் என்ன சொல்றாங்க? இறந்து போனவருடைய மதம் அமுதனுடைய தாயார் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? என்னுடைய மகன் இது மாதிரி வந்து அந்த கல்லூரிக்குள் இருந்த கஞ்சா புழக்கத்தை குறித்து யார் விற்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தார், அது சொன்னார் அப்படிங்கறதுக்காகத்தான் தாக்குதான் சொல்றாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அவங்களுடைய தாயார் சொல்றார். அதையே நான் முதலே சொன்னேன், அவங்க தாயார் சொன்னதுக்காக எடுத்துக்கணும் இல்ல, காவல்துறை மறுத்தாங்க. இதுதான் தப்பு. நீங்க வந்து விசாரணையில் இருக்கிற போது காவல்துறை வலிந்தேம் வந்து மறுக்கணும். விசாரணை முடிஞ்சு போச்சா? விசாரணையே இன்னும் முடியல. அதனுடைய ட்ரிகர் பாயிண்ட் 2 பேருக்கும் எதுல மோதல் வந்தது, எப்படி உருவாச்சு அப்படிங்கறதே இன்னும் வெளியே வராத போது அது ஆழமாக விசாரித்தால் தான் கண்டிப்பாக தெரிய முடியும். யாரும் முன்கூட்டி இதுதான் என்று நம்ம உத்தரவு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறதே, போதை பழக்கங்கள் கல்லூரிகளில் பொதுவாக வந்து விட்டதே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் சொல்றோம். போதை பழக்க வழக்கத்துக்கு என்ன காரணம், என்ன செய்ய சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், அது வந்து நான் தான் முதல் சொல்ல, தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கம் தடுக்கணுங்கிறது முதலமைச்சரே வந்து ரன் ஓட்டம் போடுறாரு வச்சுங்களா. தமிழ்நாட்டில் கஞ்சா மலிந்து, நான் தான் சொன்னேன், ஆந்திராவிலிருந்து படிக்கக்கூடியவர்களோ வேறு மாநில படிக்கக்கூடியவர்களோ விடுப்பு போயிட்டு வந்து வர்ற போது 4 கிலோ 5 கிலோ கொண்டு வந்து அன்னைக்கு நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்றான். இது போல தவறுகள் எல்லாம் கல்லூரிகள் நடக்குது. ஒரு கல்லூரி அல்லது யாரையுமே குறிப்பிட்டு சார்ஜ் பண்ணல. தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி வருகிறதே. இது வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஆட்சியர் முதலமைச்சருக்கு தெரியாமலாயா வந்து அவர் திடீர்னு வந்து 7 கிலோமீட்டர் ஓடுறாரு? அப்ப எதுக்காக ஓடுனீங்க? நீங்க நோ ட்ரக் ரன் எதுக்காக நடத்துனீங்க? அப்ப தமிழ்நாட்டில் போதை பழக்க வழக்கம் இருக்குதுனால தான் நடத்துறீங்க. போதை பழக்கம் எங்க இருக்குது? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறனால தான் நடத்துறீங்க. யாரு 90 வயசுக்காரன் கஞ்சா பயன்படுத்துறான், 80 வயசுக்காரன் பயன்படுத்துறான்? இளைஞர்கள் தானே பலியாகிறாங்க பள்ளிகளில். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த செல்போன் தான் இன்னைக்கு கூட ஒரு பள்ளியில கன்னியாகுமரியில பள்ளிக்குள்ள, அரசு பள்ளிக்குள்ள மதம் இருந்தாங்க. அது பாருங்க, இதெல்லாம் எங்க எப்படி வருது? நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து அதாவது காவல்துறை கொடுக்கக்கூடியதே அப்படியே எடுத்து கொடுத்துட்டு தான் பல அரசுகள் விழுந்திருக்கு. இப்ப வந்து நம்ம யாரையும் இந்த அரசு தனியார் ஒரு கல்லூரி நடந்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் காரணம் நம்ம சொல்ல வர்றோமா? பரவலாக இருக்குது, கட்டுப்படுத்தப்படல, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஓப்பனா அட்மிட் பண்ணி நான் ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் விரும்புறேன், வேற ஒன்றும் கிடையாது. We are not charging. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும்,
இந்துஸ்தான் ஒரு கல்லூரி நடந்ததுக்கு வந்து நான் சொல்ல வரல ஆச்சுங்களா. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி போதை பழக்கம் வந்து அரசு கல்லூரியில் நடந்தாலும் சரி, தனியார் கல்லூரியில் நடந்தாலும் சரி, வெளியே நடந்தாலும் சரி, நான் அதை முழுமையாக ஒழித்தே தீர்வேன்னு நீங்க சொல்றீங்களே, அதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றது, அவ்வளவுதான் சொல்றோம். உங்களை சார்ஜ் பண்ணலையே. இன்னைக்கே வந்தது, நீங்க வந்து பிறகு மே மாசம் 10ஆம் தேதி இப்ப நீங்க பொறுப்புக்கு வந்து வர்றது வந்துச்சு, நான் சொல்ல வர்றேன். திஸ் இஸ் ஆல்ரெடி தேர். அதை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி இல்லைங்க, அது முடிஞ்சு விட்டதாக நீங்க வந்து சொல்லக்கூடாது. அது இன்னும் சொல்ல போனா அது புதிய வீரியத்தோட இப்போ மது இருக்குங்க, போதை இருக்குங்கிறது தான் என்னுடைய கண்டென்ஷன். இல்ல ஒரே நிமிஷங்க, இல்ல ஒரே நிமிஷங்க. மாணவிகள் பாருங்க சொல்றேன், இப்படி எல்லாம் போகுதுங்கிற கவலையோட சொல்றாங்க. மாணவிகள் மதுருந்தும் காணொலி அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மேட்டுக்கடை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் மாணவிகள் மது அருந்தும் காணொலி வெளியாக காட்சி. இப்படி எல்லாம் வருது, இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்தா சொல்றோம். மதுவே போதை தனியா பிரிச்சு பார்க்கல, ஒரு கல்லூரி பார்க்கல. தமிழ்நாட்டில் மது போதை புகையில்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கும். சார் இது சார் காவல்துறையில இதுல பெரிய பெருசா நான் சொல்றேன். கல்வி நிறுவனங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுத்தாச்சு, பெட்டி கடைகள்ல பீடி சிகரெட்டு புகையிலை பொருட்கள் தடை பண்ணியாச்சு. அப்பப்போ ஹாஸ்டல்கள்ல போய் எடுக்கிறாங்க, வழியில இருக்கிறத எடுக்கிறான்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண? இதுக்கு இல்லாம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுதான் வந்து இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் போட்டு குறுகிய காலம், அதிகபட்சம் 30 நாளுக்குள்ள வந்து அதுக்கு ஒரு சஜஷன் கொடுக்க சொல்லணும். அரசு அவங்களுடைய ஆலோசனைகள் கேட்டு நடக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை கேட்கணும். இந்த அரசு யார்கிட்டையும் கேட்கவே இல்லையே. மது போதை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் யார்கிட்டையாவது கேட்டு கொடுக்க. அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கும் கூட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டு ஆலோசனை கேட்கலாம். இங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி இவ்வளவு காவல்துறை மீறி உள்ள எப்படி வருது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் யாராவது எங்கிருந்தாவது ஒரு சாதாரணமா துண்டு உருமால் கட்டி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆலோசனை வரலாம். அதனால தான் அந்த கட்சி கூட்டம் நட சொல்றோம். நீங்க அடுத்து தமிழ்நாட்டுடைய இந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கட்டு சொல்றோம். ஒரு விஷயத்துல லேக் ஆகுறாங்க சார். போலீஸ் ரீல்ஸ்ல ரீல்ஸ் போட்டு தான் ஒரு கேங்கா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல இருந்து வரதுலதான் போதப்படும் சண்டை போடுறாங்க. அந்த பாயிண்ட் எல்லாருமே சொல்றாங்க. அரசியல் தலைவர்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் சார். இப்போ மாடர் பண்ணிட்டு ரீல்ஸ் போடுறாங்கல்ல சார், எங்க சக நண்பரை மாடர் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டு நான் பண்ணிட்டேன். தொடக்கமிடமே ரீல்ஸா தான் இருக்கு. இல்ல நம்ம வந்து டைவர்ட் பண்ண வேண்டாம். நம்ம டைவர்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இப்பொழுது வந்து இன்று நடந்திருக்கிறது வந்து ஒரு துயரமான சம்பவம். இது வந்து மது போதை அடிப்படையாக வைத்து நடந்திருக்கலாம், அல்லது ஜூனியர் சீனியர் வச்சு நடந்ததா, அல்லது பெண் வேற ஏதாவது நடந்ததா அப்படிங்கறத உண்மையை வந்து சொல்லணும். அதுக்கு முன்கூட்டியே இன்னும் வந்து விசாரணையை முழுமையா மேற்கொள்ளாமல் எந்த விதமான முடிவுக்கு வரணும். அதுக்காகத்தான் வந்து நான் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து 30 நாளுக்குள் அதுக்கு வந்து தீர்ப்பு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். காவல்துறைக்கு எதிராக சில விஷயங்கள் வெளியே வருதுன்றதுனாலதான் காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையை அறிக்கையா கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதியில 2 தரப்பினருக்கிடையே 3 முறை மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த மோதல் போக்கு தான் இந்த மரணத்திற்கு காரணம். அதுல போதைப் பொருள் சம்மதம் இல்லைன்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்க எப்படி நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தகவல் சொல்லணும் எப்படி சொல்றீங்க? எப்படி கேறீங்க? அதாவது இந்த போதைப் பொருள் சம்பந்தமா அமுதன் வந்து காவல்துறைக்கு போய் புகார் கொடுத்தா அதை வந்து எதிர்த்தரப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி பரவச்சு. அதுதான் அந்த மரணத்திற்கு காரணம்னு ஒரு தகவல் வந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிச்சுன்னா 9ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கு பழிக்கு படியா மறுநாள் காலையில் நடக்குது, அதற்கு பழிக்கு படியா இன்னொரு சம்பவம் நடக்குது, அதுல வந்து அமுதன் கொல்லப்பட்டான், இதுல போதை சம்மதம் கிடையாதுன்றது காவல்துறையினருடைய விளக்கம். முதற்கட்ட விசாரணை தான் அவங்க சொல்றாங்க. அது என்ன தப்பு? இல்ல இது வந்து இது உண்மையா நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? அது ஒரு வெர்ஷன், அது ஒரு வெர்ஷன். தட் இஸ் நாட், அது உண்மையா இருக்கலாம், டோட்டலா பொய்யாம இருக்கலாம், மாறாம இருக்கலாம், எதிராக இருக்கலாம், எப்படி இருக்கலாம். அதுக்காக வந்து நியூட்ரலா வேணும். இது வந்து ஒரு பெரிய கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு 5000 பேர் 10,000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துக்குள்ள நடந்தது ஆச்சுங்களா. கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்டதுங்க. அவங்க எங்க வேணாலும் இருக்கட்டுங்க. கல்லூரி மாணவர்கள் அவங்களோட டைம் பீரியட் முடிஞ்சு வெளிய போயிட்டாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் இல்லங்கறாங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படி கல்லூரில நடந்துன்னு சொல்றீங்க. வெளிய போயிட்டா அவங்க ஸ்டூடெண்ட் இல்லங்கறாங்களே எல்லாரும். இது நியாயமா? அது
சார் இன்னொன்னு அந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் சொல்லிங்க சார். மாணவர் அவங்க பெற்றோர்கள் ஒப்படைக்கப்பட்ட மாணவன் சார். இப்ப இதுல வந்துங்க, இது என்ன நம்ம என்ன சொல்ல வரோம்? இந்த சம்பவம் வந்து ஒரு துயரமான சம்பவம். உயிர் அதாவது மரணமீதியை வந்து அவங்க குடும்பத்துக்கு லாஸ். கைதானவர்கள் அவங்க குடும்பத்துக்கு தங்களுடைய மாணவன் வந்து படிக்க அனுப்பணும், இத்தனை லட்சம் செலவழிச்சு அனுப்பணும். மாணவன் கைதாகி உள்ள போயிட்டான், சரி கொலை குற்றவாளியை போயிட்டான். இது வந்து ஒரு சமூக பிரச்சனையா தான் பார்க்கறோம். அதனால வந்து இது ஒரு கல்லூரியில் 2 கோஷ்டி அல்லது 2 நபர் அல்லது 3 நபர்களுக்கான பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக கருதி இதுக்கான மூல காரணம் என்ன என்பதை முறையாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைத்து 1 மாத காலத்திற்குள்ளாக அதனுடைய ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நிர்மல்குமார் வந்து சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய அறிக்கையிலும் கூட அதான் சொல்லிக்கிறேன். என்ன பிரச்சனைங்கிறது ட்ரிகர் பாயிண்ட். ட்ரிகர் பாயிண்ட் என்ன? அப்போ வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருளே இல்லைன்னு சொல்லிருங்க, நீங்க பத்திரிகையால் சொல்லிருங்க, ரமேஷ் சொல்லிருங்க, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய விஜய் ஆட்சி 2 அமைச்சர் கொடுத்துக்கிறார், பிராமணன் கொடுத்துறாரு, அதனால நாங்க இப்படித்தான் சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரிகர் பாயிண்ட் ரமேஷ் இங்க பாருங்க, ரமேஷ் இங்க பாருங்க, இது வந்து எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கிறாங்க. என்ன விசாரணைக்கு டோன்ட் டிஃபெண்ட் டூ மச் எனிதிங். ஆச்சு, யாரையுமே வந்து அளவுக்கு மீறி ஆதரிக்காதீங்க. இது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல நீங்க என்ன பேச வேண்டும் மட்டும் சொல்லுங்க. இது வந்து 2 பேரும் போத் இதனால அவங்களோட இது எடுத்து போறாங்க மொபைல், அதனால நடந்த சம்பவம் தான் சொல்றாங்க. இப்ப இந்த மரணத்துல நம்ம போதைப் பொருளை தடுக்கணும், ஒழிக்கணும், அதை கட்டுப்படுத்தணும், முற்றிலும் ஒழிக்கணும் மாறுபட்ட கருத்து இல்ல. அதேதான். ஆனா அதே நேரத்துல இந்த மாணவன் மரணத்துல நம்ம போதைப் பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போன முயற்சி பண்ணால் அப்படி யாரும் முயற்சி செய்யாதீங்க. மாணவனுக்கான நீதி எப்படி கிடைக்கும்? இல்ல அப்படி முயற்சி செய்யாதீங்கிற இல்ல, அப்படி ஒரு முயற்சி செய்யாதீங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு முயற்சி நீங்க செஞ்சிடாதீங்க. நடுநிலையோடு நின்று ஒரு விசாரணை கமிஷன் அமையட்டும், அவங்க ஒரு தீர்ப்பு சொல்ல பிறகு அதுக்கு பிறகு பார்த்து அந்த மாதிரி ஒரு கருத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க எல்லாம் ரமேஷ் அப்படி வராதீங்க. இல்ல ஏது இது வந்து நீதிபதி ஒரு தலைமையில சரி.